வணக்கம். சன்மார்க்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் இதுவரை பாடியுள்ள பாடல் அனுபவ மாலையில் 6ஆம் திருமுறையிலே 81 பாடல் பாடி முடித்திருக்கின்றேன். நீ 10வது பாட்டில் 82வது பாடலிலிருந்து தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நான் தொடுக்கும் மாலை இது பூமாலை, எனவே நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய். வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள் மதத்துரிமையாலே. தான் தொடுத்த மாலை எல்லாம் பரத்தையர் தோள் மாலை, தனித்திடும் என் மாலை அருட்சபை நடுவே நடிக்கும். ஊன்றெடுத்த மலர்கள் அன்றி வேறு குறியாதே, ஓங்குவதாதலில் அவைக்கே உரித்தாகும் தோழி. வான் கொடுத்த மணிமன்றில் திருநடம் புரியும் வள்ளலெல்லாம் வல்லவர் நன் மலரெடுத்தென் உளத்தே. தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன் இதனை, தலைவர் வீரர் அணிகுவரோ அணிந்தரந்தாம் உளரோ. தேன் கொடுத்த சுவை போலே தித்தித்தென் உளத்தே, திருக்கூத்து காட்டுகின்ற திருவடிக்கே உரித்தாம். யான் கொடுக்கும் பரிசிந்த மாலை மட்டோ தோழி, என் ஆவி உடல் பொருளும் கொடுத்தனன் உள்ளிசைந்தே. என் மாலை மாத்திரமோ யார் மாலை எனினும், இறைவரையே இலக்கியமாய் இசைப்பதெனில் அவைதாம். நன்மாலை ஆகும் அந்த சொன்மாலை தனக்கே, நான் அடிமை தந்தனன்பல் வந்தனம் செய்கின்றேன். புன்மாலை பலவலவா புகழ்கின்றார் அம்மா, பொய் புகுந்தாற் போல் செவியில் புகுந்தோறும் தனித்தே. வன்மாலை நோய் செய்யுமே கேட்டிடவும் படுமோ, மன்றாடி பதம் பாடி நின்றாடும் அவர்க்கே. உரிய பெருந்தனி தலைவர் ஓங்கு சடாந்தத்தின் உட்புறத்தும் அப்புறத்தும் ஒரு செங்கோல் செலுத்தும். துரியர் துரி அங்கடந்த சொகசொருவர் பொதுவில் சுத்த நடம் புரிகின்ற சித்தரடிக்கடலே. பெரியபத தலைவரெல்லாம் நிற்கு நிலை இது ஓர் பெண்ணுரை என்றெழுதியோ கொள்ளுதியோ தோழி. அரிய பெரும் பொருள்மறைகள் ஆகமங்கள் உரைக்கும் ஆணையும் ஈதிதற்கோர் ஐயமில்லை அறியே. மதமெனும் ஓர் பேய் பிடித்தாட்ட மதமெனும் பேய் பிடித்தாட்ட ஆடுகின்றோர் எல்லாம் மன்றிடத்தே வள்ளல் செய்யும் மானடம் காண்புவரோ. சதமெனவே இருக்கின்றார் படுவதறிந்திலரே, சாகாத கல்வி கற்கும் தரம் இவர்க்கும் உளதோ. பதமறியா இந்த மதவாதிகளோ சிற்றம் பலங்கண்டு உய்ந்தேனை சில புகன்றார் என்றாய். சுதைமொழி நீ அன்று சொன்ன வார்த்தை அன்றோ இன்று தோத்திரஞ்செய்தாங்காங்கே தொழுகின்றார் காணே. எவ்வுலகில் எவ்வெவர்க்கும் அரும்பெருஞ்சோதியரே, இறைவதென்பதறியாதே இம்மதவாதிகள் தாம். கவ்வை பெரு குருடர்கரி கண்டகதை போலே கதைக்கின்றார் சாகாத கல்வி நிலை அறியார். நவ்வி விழியாய்வரோ சில புகன்றார் என்றாய். ஞான நடம் கண்டேன் மீத்தேன் அமுதம் உண்டேன். செவ்வை பெரு சமரச சன்மார்க்க சங்கந்தனிலே சேர்ந்தேன் அத்தி மொழியும் தேமொழியாயினமே. பெருகிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும்
பெருந்தகை என் கணவர் திரு பேர்புகழ் என்கின்றாய். அருகர் புத்தர் ஆதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதிசிவன் என்பேன், பருகு சதா சிவம் என்பேன், சக்தி சிவம் என்பேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், துருவு சுத்த பிரம்மம் என்பேன், துரிய நிறைவென்பேன், சுத்த சிவம் என்பன் இவை சித்து விளையாட்டே. சிற்றபையில் நடிக்கின்ற நாயகனார் தமக்கு சேர்ந்த புறச்சமய பேர் பொருந்துவதோ என்றாய். பிச்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய். பித்தரென்றே பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ. அச்சமய தேவர் மட்டோ நின் பெயரின் பெயரும் அவர் பெயரே, எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே. சிற்றவையில் என் கணவர் செய்யும் ஒரு ஞான திருக்கூத்து கண்டளவே தெளியும் இது தோழி. எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்றறிந்தேன். உனக்கும் விளம்புகின்றேன் மடவாய், நீ கிளத்துகின்றாய் மீட்டும். இப்பொருள் அப்பொருள் என்றே இசைப்பதென்னே பொதுவில் இறைவர் செய்யும் நிரது செய்ய இன்ப நடத்தனை நீ கைப்பறவே காணுதியேல். அத்தருண தெய்வம் அத்தருணத்தெல்லாம் பட்ட பட்ட நடுப்பகல் மோலே வெட்ட வெளியாமே. காணாத காட்சியெல்லாம் காண்கின்றேன் பொதுவில் கருணை நடம் புரிகின்ற கணவரை உட்கலந்தேன். கோணாத மேல்நிலை மேல் இன்ப அனுபவத்தில் குறையாத வாழ்வடைந்தேன். தாழ்வனைத்தும் தவிர்ந்தேன். நானாளும் திருப்பொதுவில் நடம்பாடி பாடி நயக்கின்றேன். நற்றவரும் வியக்கின்றபடியே மானாகம் பொன்னாகம் ஆகவரம் பெற்றேன். வள்ளலருள் நோக்கடைந்தேன் கண்டாயன் தோழி. சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்த சாத்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரமன்றெனவே ஆதியில் என் உளத்திருந்தே அறிவித்தபடியே அன்பால் இன்றுண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன். ஓதி உணர்ந்தோர் புகழும் சமரச சன்மார்க்கம் உற்றேன். சிற்றபை காண பெற்றேன் மெய்ப்பொருளாம் சோதி நடத்தரசை என்றன் உயிர்க்குயிராம் பதியை சுத்த சிவ நிறைவை உள்ளே பெற்று மகிழ்ந்தேனே. சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனியோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன். உரிய சிவ ஞான நிலை நான்கும் அருள் ஒளியால் ஒன்றொன்றா அறிந்தேன். மேல் உண்மை நிலை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன். அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன். இங்கிரவாமை உற்றேன் காண் தோழி. திருச்சிற்றம்பலம்.